சரிங்க. நீங்கதான் அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். சுலேகா கொஞ்ச நாளா அப்பா கூட இருக்கல்ல, அவ இங்க இல்லைங்கிற குறை தெரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, இவனுக்கு தேவையானதெல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா, இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? தங்கச்சியோட கல்யாண காசை எடுத்துக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிற ஆளு தானே நீ. என்ன போலாமா? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்லாம போய் வண்டி எடுப்போ. அந்த வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா ரொம்ப மாறிட்டார். சுலேகாவை மறந்துட்டாரு போல. அந்த பொண்ணு விசா இல்லாம தான் இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிஐடி ஒருத்தர் இருக்காரு. இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்ணில் எதுவும் மாட்டுச்சுன்னா அதிகாரிகளுக்கு தெரிய வைக்கிறது நம்மளோட கடமை தானே. மச்சானுக்கு சீக்கிரம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான். இங்கதான் சலாம் அலைக்கும். சிஐடி. இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க? நானும் என் 3 பசங்களும், அப்புறம் என் டிரைவர். அவ்வளவுதானா? வேற யாரும் இல்லையா? இல்லை. உண்மையாக சொல்கிறீங்க? எஸ் சார், ஷூர். வாங்க பிரதர், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பாக சார், வாங்க. உங்கள் பசங்கள்லாம் எங்கே போனாங்க? அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வாவ், சூப்பர். வீடு நல்லா இருக்கு. நான் பார்க்கலாமா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அதுல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. இது பாத்ரூம். நல்லா இருக்கு. இது ஏன் பெட்ரூம்? நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சன். இங்க பாருங்க, இல்லீகலா நீங்க யாரையாச்சும் இங்க தங்க வச்சீங்கன்னா நீங்க பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்குவீங்க. சொல்ற புரிஞ்சுதா? ஓகே. ஜெமிலா, என்ன முட்டாளாக்கணும்னு பாக்குறீங்களா? என்ன ஹைவான், உள்ள எந்த பொண்ணும் இல்ல. ஷிட் ராஸ்கல். என்னடா இதெல்லாம்? அவ இங்கதான் இருந்தா. கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் அடிச்சங்கிறதையும் போய் சொல்லு. இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்த போடா. கல்லு சீடி போட்டு. المشترك الذي تحاولون الاتصال به لا يمكن الوصول إليه حاليا. குட் மார்னிங். என்ன பண்ற? இல்ல, எப்பவுமே இப்படி இருக்க முடியாதுல்ல, பிசினஸ் விஷயம். சந்திரனா, யார் ஸ்டாக் இறக்க சொன்னது? எனக்கு தெரியும். இந்த கம்பெனி பொருள் இங்க இருக்க கூடாது. காசு இப்ப கொடுக்க வேணானே. காசா? உன் பிசினஸே வேண்டாம், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி. பார்த்தா இழிச்சவன் மாதிரி இருக்கா? என்னடா பண்ற? வேலை பார்க்க மாட்டியா? போய் வேலையை பாரு. போனை பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? காசுங்க. என்னாச்சு? போய் வேலை பாருங்க. சந்திரன், சந்திரன்,
என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? ஆம்புலன்ஸ் கூப்பிடவா? பார்த்து பொறுமையா மெதுவா வா. எதுவும் சொல்லாம இருக்கீங்க. அவங்க எதுவும் சொல்லலையா? யாரு? இல்ல, நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே நீ துபாயில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போன. டாக்டர் கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த வாட்டி நிஜமாவே செத்துருவேன் நினைச்சேன் டாக்டர். அதனாலதான். அவங்க கொடுக்கற மெடிசனோ செக்கப்போ உன்னோட இன்சூரன்ஸ் கார்டுல சேராதுன்னு தெரிஞ்ச உடனே சாகறதுக்காக மறுபடியும் எங்க திரும்பி வந்துட்ட, அப்படிதானே? அதாவது ஒரு நோய் வந்தா குணப்படுத்தணும். உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தா நான் உனக்கு என்ன மருந்து கொடுக்கறது? முதல்ல மனச ஒரு நிலையா வை. நான் சொல்றது புரியுது இல்ல? இனி நான் வீக் ஆக மாட்டேன் டாக்டர். நான் வீக்கானா என் பசங்களை பார்த்துக்க முடியாது. கரெக்ட். பேட்டரி லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் டாக்டர். அப்புறம் என்ன எங்க படுக்க வச்சு ஷாக் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் சார்ஜ் ஆயிருவேன். சரிதானே? சரி, அது போதும். சரி டாக்டர். ஓகே, போலாமண்ணா. இதை இங்க வச்சிடுறேன். வரேன். வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. ஜெமிலா. ஹலோ ஜெமிலா. ஹலோ சார். எங்க இருக்க? எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? சார், நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? ஜெமிலா. சாரி. என்னால முடியாது யுவன், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. இது உனக்கு ஒரு வாய்ப்பு. உனக்கே தெரியும். ஜெமிலா, எதனா பிரச்சனையா? யார் இந்த ஆளு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன். ப்ளீஸ் சார், நீங்க வாங்க சார், சீக்கிரம். அவன் என் கசினோட ஃப்ரெண்டு. அவன் சுச்சுவேஷனை பயன்படுத்தி என்ன தப்பான வேலையை செய்ய சொல்லிட்டு இருக்கான். நிறைய பணம் கிடைக்கும், நல்லா வாழலாம், ஆனா கேவலமான வேலை. எனக்கு அது வேண்டாம் சார். உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு உங்க வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு தோணுது. அது எனக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி தோணுது. நான் இப்படி கேக்குறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல, ஆனா உங்ககிட்ட கேட்கலாமா? சரி, சொல்லு. உங்க கூட மறுபடியும் என்னால இருக்க முடியுமா? உங்க ஃபேமிலி கூட, அதாவது லீகலா. லீகலாவா? எப்படி? அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஜெமிலா, நான் எதுவும் எதிர்பார்க்கல சார். அது பாதுகாப்பான இடம், எனக்கு ஒரு வீடு மாதிரி. பேப்பர்ல தான் நம்ம கணவன் மனைவியா இருப்போம், ஆனா நான் உங்க வீட்ல அதே ஹவுஸ்மேட்டாவே இருக்கிறேன். உங்க ஃபேமிலி லைஃப்ல நான் தலையிட மாட்டேன் சார். ஐம் சாரி. உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, மறந்துருங்க. சாரி ஜெமிலா, மன்னிச்சிரு. சார், என்னாச்சு? என்ன பண்றீங்க? வா, என் கூட வா. வாவ், நீ இது ரொம்ப நல்லா பண்ணிருக்க. நீ சமைக்க கத்துக்கிட்டியா? அப்படிலாம் இல்ல, சும்மா மேனேஜ் பண்ணோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜெமிலா ஆண்டி. பயங்கரமா காத்தடிக்குது, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றேன். இரு, என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துற. நீங்க தான் இன்னைக்கு கெஸ்ட். யூ
UAE கவர்மெண்ட் இல்லீகலா தங்கி இருக்கிற மக்களுக்கு கொடுத்த கால அவகாசம் அடுத்த வாரத்தோட முடியுது. அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுக்கு மேலேயும் அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு UAE அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. அதனால மக்கள் இந்த வாய்ப்பை ஓ ஓ ஓ வரவே கூடாது. எந்த வழியிலும் அப்பா என்ன பண்றாங்க? என்ன சத்தம்? என்ன என்ன பாக்குறீங்க? தூங்கலையா? போய் தூங்குங்க, போங்க. இந்த அப்பா ஏன்டா பூனைக்கு இப்படி பயப்படுறாருன்னே தெரியல. என்னாச்சு? பாவம், அந்த பூனைக்குட்டியை ஏன் இப்படி பண்றீங்க? முன்னாடியே சொல்லியிருக்கேன், பூனைனா எனக்கு பிடிக்காது. அப்புறம் குட் நைட். இதை பிடிங்க. குட் நைட் ஓகே, சார். போய் படுத்து தூங்குங்க, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு. குட் மார்னிங். குட் மார்னிங். செல்லம், செல்லக்குட்டி. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. என்னாச்சுடி? அப்பா, அந்த பூனை ராத்திரி ஃபுல்லா இதுங்களுக்கு பால் கொடுக்க தானே கத்திட்டே இருந்துச்சு. நீங்க தான்ப்பா இந்த பூனைங்களை கொண்டுட்டீங்க. அப்பா, நாங்க அம்மா கிட்டயே போயிடுறோம். உங்களுக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க. எங்களுக்கு நீங்க 2 பேருமே வேணும். வா ரூமி. என்னாச்சு? நான் போல, நீங்க தனியா இருப்பீங்கல்ல. சரி பரவாயில்லடா, நீ போ. வெக்கேஷனுக்கு அம்மா கிட்ட போ. பத்திரமா இருங்கப்பா. தங்கச்சிங்களை பார்த்துக்கோ. ம். போயிட்டு வா.
சார் நான் திருப்பி வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் சார். நான் என் பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னது பொண்ணா? ம். என்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்ன. எனக்கு கல்யாணம் ஆகல சார். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எப்படின்னா நான் ஒரு விக்டம், எ ரேப் விக்டம். அதனாலதான் நான் என் பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானும் ஒரு அம்மா. அந்த பூனை மாதிரி நான் தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும், அவ கூடயே இருக்கணும். அதனால என்ன திருப்பி அனுப்பிச்சு விட்டுடுறீங்களா? கண்டிப்பா. நல்ல விஷயம். சீக்கிரம் பார்த்து லைன்ல போங்க. உங்க பேர் சொல்லுங்க. காட்டுங்க. இந்தாங்க லக்கேஜ். சரியா நீங்க போலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லபடியாக போயிட்டு தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ஜமீலா. ஜெமிலா. போயிட்டு வா. ஹலோ. ஹலோ அப்பா, அம்மாவை ஃபாக்கி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? நீங்க சீக்கிரமா வாங்க. வாங்க. ஹலோ. இந்த நேரத்துல தான் கட் ஆயிடுச்சு. அம்மா அங்க அம்மாக்கு என்னாச்சு? பயமுறுத்திட்டியே. அது ஆமா, எடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் துபாய்க்கு ஸ்கேன் பண்ண தான் போனேன். அன்னைக்கு இது எனக்கு தெரியும். திரும்பி வரும்போது தான் நமக்கு சண்டை வந்துச்சு. இது சொல்லியிருந்தா
நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் போனேன். அவ்வளவுதான், விட்டுட்டு ஒன்றும் போல. அழுகாதீங்க. சரி சரி. மறுபடியும் அப்படி சிரிக்காத. போய் இந்த சிரிப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏன் சிரிச்சா என்ன? வா வா. இது எங்க பிடிச்சுங்க?